அன்பிற்கினிய ரசிக பெருமக்களுக்கு பாலராஜாவின் வணக்கங்கள். 14 வருஷம் வனவாசம் போன கதையா அலைஞ்சு திரிஞ்ச எனக்கு அதிபதிங்கிற ஸ்தானத்தை கொடுத்த எனது நம்பிக்கைக்கும் நட்பிற்கும் நன்றிக்கும் உரிய காணும் காமாட்சி நூற்பாலையின் அதிபர் திருமதி காமாட்சி நந்தகோபாலன் அவர்களே, அவர்களின் அன்பு புதல்வி செல்வி ரம்யா அவர்களே, அலுவலக பணியாளர்களே, தொழிலாளர் தோழர்களே மற்றும் தாய்க்குலங்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். திருப்பதி இந்த பாருங்க, விளையாட்டு சொல்லிட்டேன். சும்மா குறுக்க பேசிட்டு இருந்த நெடுக்க போந்துடுவேன். ஆமா, வெள்ளி விழாவினை கண்ட இந்த நிறுவனம் பொன் விழா வைர விழா என மென்மேலும் வளர்ந்தோங்கி வாழலாக புகழ் பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஏன் புடுங்க? இப்படியே போயிட்டு இருந்தா என் கை உன் கையில வந்துரும் போல இருக்கேன். அதான் கையில போனஸும் பையில புது துணியும் வாங்கியாச்சேன். அப்புறம் ஏன் அடிக்கிறேன்? இல்லதே, இந்த டிஸ்கோ டான்ஸ் எப்பனே ஆட போறாங்க? சுத்த விவசாய கட்டவன். ஏதோ கப்பல் வியாபாரத்துல 10 லட்சத்தை பாழாக்கிட்ட மாதிரி பரிதவிக்கிறியா பரதேசி பாவி. சார், டிஸ்கோ டான்ஸ் எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு கேட்டு என்ன தொல்லை பண்றான் சார். சீக்கிரமா சொல்லிருங்க, இல்ல அவனுக்கு மூச்சு நின்றோம். இவன் தொல்லையிலேயே எனக்கு மூச்சு நின்னாலும் நின்று போயிடும் சார். அது ஒண்ணும் இல்ல பரணி. ஒண்ணும் இல்லைன்னா உங்களுக்கு மூச்சு நின்றுமே. ஓஹோ, இல்லப்பா, அடுத்த ப்ரோக்ராம் அதுதான். அப்பா, வந்தசனோ நெஞ்செல்லாம் சந்தனத்தை பூசுங்கடி, நம்ம வாழ வைக்கும் சாமியத்தான் வாயார பாடுங்கடி, பஞ்சுக்குள்ள நூலிருக்கு பாட்டுக்கு நீ பஞ்சமில்ல, தாளம் போட கை இருக்கு தப்பாம ஆடுங்கடி.
பிம்ப சகியே என் சௌந்தர்ய கலாவதியே சந்திர பிம்ப சகியே என் சௌந்தர்ய கலாவதியே பிரேமையினாலே பிராணனை இழந்தேன் பிரியமான கோழி பிரியாணியே ஒன்ன உரசிடவாய மகராணியே. அண்ணே அண்ணா எங்கடா என் ராணி? அவ சாணி தட்ட போயிட்டா வாணி. அம்மா உங்களை பார்க்கணும்னு பெட்டி படிக்கையோட ஒருத்தர். பெட்டி படுக்கையோடவா? சரி வர சொல்லு. வணக்கம் மேடம், நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன் மேடம். ஃபாதர் ஜோசப் உங்களை பார்க்க சொல்லி இந்த லெட்டரையும். என்னது ஃபாதர் எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்காரு மேடம். ஓகே சிட் டவுன். தேங்க்யூ மேடம். பிரியமுள்ள தங்கை காமாட்சிக்கு உனது அண்ணன் ரகுராம் ஜோசப் எழுதுவது. உனது நலத்திற்கும் மருமகள் ரம்யாவின் நலத்திற்கும் கர்த்தரை பிரார்த்திக்கிறேன். நமது இனிய குடும்பத்தையும் இந்து மதத்தையும் விட்டு பிரிந்து வந்ததில் இன்னும் உனக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். போகட்டும், விஷயத்திற்கு வருகிறேன். கடிதம் கொண்டு வந்திருக்கும் ராஜா சாரி, பெயரில் மட்டும்தான் ராஜா, உண்மையில் அவன் ஒரு அனாதை. உனது ஃபேக்டரியில் ஒரு லேபர் வேலை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிவிட்ட திருப்தியை விட உனது மறைந்த மகன் மறுபிறவி எடுத்து வந்தான் என்று நீ நினைத்து விட்டால் அது உனக்கு ஆத்ம திருப்தி அளிக்குமே என்ற நம்பிக்கையில் தான் அனுப்பியுள்ளேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் அண்ணன் ரகுராம் ஜோசப். ஆமா, என் மகன் ராஜா உயிரோடு இருந்திருந்தா இந்த ராஜா மாதிரி தான் வளர்த்திருப்பான். ராஜா, இன்னையில இருந்து நீ இந்த வீட்லயே தங்கலாம்ப்பா. உன் எதிர்காலத்தை பத்தி இனிமே நீ கவலைப்படவே வேண்டாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ரம்யா, இவரை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம் மம்மி. எல்லாத்தையும் நான் மேல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யணும் அது சொல்லுங்க. ராஜாவுக்கு அப்பா ரூமில் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. ஓகே மம்மி. அவ ஒரு வினோதமான பொண்ணுப்பா. சரிங்கிறத சாமானியமா ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்கிட்டாலும் வாய் திறந்து சொல்ல மாட்டா. மோதிரம் கை மாறிடுச்சுன்னா அவ பாஷையில சரின்னு அர்த்தம். கழட்டின மோதிரம் அதே வரல மாட்டிட்டான்னா கூட்ட கேஸ்னு அர்த்தம். வாங்க சார், மேல போலாம். போ ராஜா. கர்த்தரே, இப்படி ஒரு காட்சி தேவையா? மார்னிங் 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 குட் மார்னிங். தரிசனம் தரிசனம். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஐ லைக் இட். உங்க பேச்சு நான் விரும்புறேன்னு சொன்னேன். உட்காருங்க. பிரசிடென்சில படிச்சேங்கிறீங்க. அந்த காலேஜ் கோ எஜுகேஷன் ஆச்சே. அப்புறம் எப்படி இவ்ளோ ஷை டைப்பா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த லேடிஸ்ங்க கிட்ட ஷை இல்லாம பழகிட்டா அப்புறம் நை நைன்னு உயிரை எடுத்துருவாங்க. வந்து தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. ஐயோ, 7:30 மணி ஆயிடுச்சே. நான் குளிக்க போகணும். நான் வரேன். என்னடா விசில் விசில் எல்லாம் பொறி பறக்குது? ஏதாச்சும் விசேஷமா?
நீயா? அடப்பா, மெட்ராஸ்ல தான் மிரட்டுற, இங்கேயுமா? எங்க போனாலும் விட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் 2 பெட்ரூம் செட் பண்ணேன். ச்சே, நான் உன்னோட மனசாட்சிடா. நீ எங்க போனாலும் நான் உன் கூட வருவேன். போகட்டும். ஆமா, அப்பப்ப நீ அனாதைங்கிறதையும் மறந்துடுறியே, அது ஏன்? அதான் நினைவுபடுத்த நீ இருக்கே. ஒரு பொட்ட புள்ள கிட்ட பேசிடக்கூடாதே. அனாதை அனாதன் அசரீரி மாதிரி அப்பப்ப வந்து தொலைச்சிருவே. எல்லாம் உன்னோட நன்மைக்கு தாண்டா. ஆளை விடு, நான் குளிக்க போறேன். தேர் வாங்குறீங்க? புத்திக்கு சொன்னா பத்தி எறிகிறான். அவஸ்தப்பட்டாதான் அனாதை பயலுக்கு. ஐய, சோப்பு நுரையா? ஆமாண்டா, சொரக்கா தலையா? உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட குறைகள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேர்ல வந்து சொல்லலாம். பட் ஒன் திங், அபிஷியலா இருக்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் பரிசீலிக்கப்படும். மிஸ்டர் சண்முகம், ஒர்க் ஸ்பாட்டுக்கு போலாம் சார். ஓகே. சாமி, வந்திருக்கிறவன் எமகாதான் இருப்பான் போல தோணுது. போய் ரெட்டியார எவன் காதலையாவது விழுந்து தொலைச்சிட போறது. வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. ரம்யா, ஹாய். ஏய் சரு, லெட்டர் செய்த மாதிரி கரெக்ட்டா வந்துட்டியே. வா 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 வா. உட்காரு. ஆமா, உங்க அக்கா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க அக்கா உன்னை ரொம்ப கேட்டாடி. நல்லா இருக்கல்ல? ஆமா, இன்விடேஷன் அனுப்பிச்சு வச்சேனே, ஃபேக்டரியோட சில்வர் ஜூப்ளிக்கு டிமிக்கி கொடுத்துட்டியேடி. சாரிடி, அந்த டயத்துல தான் அங்கிள் கேம்புக்கு போயிட்டாங்க. அக்காவுக்கு துணையா நானே இருக்க வேண்டியதா வந்துடுச்சு. சரி ஒய் தரல், நீ போனதுல இருந்து கேரம் போர்ட் டச்சே போயிடுச்சுடி. ஏய் ரமி, யாருடி இந்த அசடு? மகுடன் சாவடியில உங்க மாமா இருக்காருன்னு சொல்லுவியே, அவரோட சன்னா? சீச்சி, எங்க ஃபேக்டரிக்கு இவர் தாண்டி இப்போ எம்டி. ஏய், அவருக்கும் கம்பெனி கொடுக்கலாண்டி. ராஜா சார், சும்மா வாங்க சார். நான் ஒண்ணும் அண்ணி இல்ல, ரம்யாவோட கிளாஸ்மேட் தான். இங்க பக்கத்துல தான் எங்க வீடு. சாப்பாடு ரெடிமா? பழனி, ஒரு சின்ன சந்தேகம். ஏப்பம் விடுறதுக்கு ஒரு வரமுறையே கிடையாதான்னு கேட்கிறா. தானே உன் சந்தேகம்? ஆமாண்ணே. அது வந்து பச்சரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏப்பம் வரும், அது பசி ஏப்பம். புழுங்கரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்பம் வரும், அது புளி ஏப்பம். அப்ப மோட்டை அரிசிக்கு கொஞ்சம் லேட்டா வரும். கருமி, நீ என்ன தர்மி நினைப்பா? சிவங்கிட்ட கேள்வி வரும், அவங்கிட்ட கேள்வி கட்டிட்டு இருக்கிற. பணத்தை வட்டிக்கு வாங்கினியே, சம்பளத்தை வாங்கி வட்டி தர்றேன் நாளைக்கு தரேன்னு சொன்னியே, குடுத்தியா? ஏடனே குடுத்தாரா? இல்லையே. செட்டியார, அவனுக்கு சம்பளமே கிடையாது. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கம்பெனிக்கு வந்து போயிட்டு இருக்கான். நொடிஞ்சு போனவங்க கிட்ட போய் நொந்துக்கிறீங்களே. எதுலயுமே ஒரு நாணயம் வேணுங்க. நான் அப்பவே நினைச்சேன். அதாவது எப்போ இவன் ஏப்பத்தை பத்தி விடாவாடியா பேசினானோ அப்பவே உங்ககிட்ட வாங்கின கடனை ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன். செட்டியார் வந்து கரெக்டா அமிக்கிட்டாரு. கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகமே நடத்துங்க. அப்புறம் டபுள் ஆறா? ஏமி டபு ராவவே ராது. முட்டிக்கு முட்டி தட்டு தர. அண்ணா என்ன சொல்லிட்டு இடுப்பு வலியா? துட்டு இருந்தா கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. உன் முன்னாடி இடுப்பு வலியா? அது இல்ல, உங்க செக்ஷன்ல பேர் எல்லாம் பத்துக்கிட்டே ஏறிதான். கவுத்திட்டா பாவி. கண்ட சினிமாவை பார்த்துட்டு ரஜினி ஸ்டைல்ல பீடி இப்படி வைக்கிறதுக்கு பதிலா இப்படி சுழட்டி அந்த பக்கம் போட்டு பத்த வச்சிட்டீங்களா? இப்ப என்னென்ன பண்றது? நீலடா அண்ணா, நம்ம வேலையே போயிடுமேண்ணா. உடனே வேலை அவன் என்னடா நம்மள வேலையை விட்டு நீக்கிறது? இத்தனூண்டு பையன் நமக்கு லெட்டர் கொடுக்கறதா? நானே ராஜினாமா எழுதி தரேன், நீ உன் கையால அவங்கிட்ட கொடுத்துரு. ஓகே? நான்சென்ஸ். எல்லாம் உங்களுக்கு விளையாட்ட போச்சு. டியூட்டி நேரத்துல சீட்டாடுறதும் புகை பிடிக்கிறதுமா இருந்தா ஏன் பத்தி எரியாது? நல்ல வேலை, நஷ்டம் 4 பேரோட போச்சு. யூ ஆர் டிஸ்மிஸ். சார். மிஸ்டர் சண்முகம். எஸ் சார். போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க போங்க. வெல் டன் ராஜா. மேடம், வந்து நானா இருந்தாலும் இதையே தான் செஞ்சிருப்பேன். ஏன்னா பாவம் பார்த்து பலமுறை நான் அவங்கள மன்னிச்சு விட்டுருக்கேன். நான் கூட ஒரு முறை வார்ன் பண்ணி விட்டுருக்கேன். அவங்க அதை கேர் பண்றதா தெரியல. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் இல்லைன்னா மற்றவங்களுக்கும் தொழில் விட்டுரும். அதனால்தான். யூ ஆர் கரெக்ட். அதை விடுப்பா, அந்த ப்ளூ மூன் அக்ரிமெண்ட் என்னாச்சு? எஸ் மேடம்,
அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதோட 1 lakh அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. வெரி குட். ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்தது. நீ வந்த நேரம் அட்வான்ஸே வந்துடுச்சு. யூ ஆர் a lucky man. நான் வரட்டுமா? மேடம், அமௌண்ட் சரியா இருக்கானே? நீ சரியா இருக்கும்போது பெட்டிக்குள்ள இருக்கிறத சரி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. அவசியம் நீங்க பார்த்தாகணும் மேடம். நான் பிள்ளை குட்டிக்காரன். கை நிறைய சம்பளம் வாங்கும் போது பொழப்ப கஷ்டத்தில் நடத்தின வேணாம். சாரிப்பா, உன் குடும்பத்தை காப்பாத்த நான் காமாட்சி அம்மன் இல்ல, காமாட்சிங்கிற சாதாரண பொம்பளை தான். உனக்காக கம்பெனி ரூல்ஸ மாத்தினா உனக்கு முன்னால டிஸ்மிஸ் பண்ண 50 பேரையும் சேர்த்து எடுக்க வேண்டியது வரும். தயவு செஞ்சு வேற எங்கேயாவது வேலை தெரிக்கப்பா. டிரைவர், வண்டியிட. ஆனாத பயலால வந்த வேணை. குடவுன் புறம் சரியா போட்டிக்க. நாளைக்கு மேடே லீவுன்றதால யாரையும் உள்ள விட வேணாம். நீ அவுட் கேட்டுக்கு போயிடு. எஸ் சார். மச்சான் வரான் பார். எனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க சிபார்ஸ் பண்ண வந்திருக்காங்க. இல்லடா மச்சி, நீ அனாதைங்கிறதால அனுதாபப்பட்டு அந்த அம்மா அதிகாரத்தை அள்ளி கொடுத்தாங்க. உனக்கோ அதிபதிங்கிற நினைப்பு. அமைதி அமைதி. அதிபதிங்கிற நினைப்புல இருக்கிற ஒன்ன போல விதியத்தவனுங்களுக்கு எல்லாம் நிதி உதவி அள்ளி கொடுக்கதாண்டா வந்திருக்கோம். டேய், அள்ளி கொடுங்கடா. வரான் மறைஞ்சிரு பாபு. அம்பி, நீக்கும் கொஞ்சம் காட்டேடா. அடே அபிஷ்டு, நான் தாண்டா. அப்பாடா, நீயா? ஏன்டா நேரங்காலம் தெரியாம உயிரை எடுக்கிற? உள்ளாட நேரம். ஏய், பல்லானதோட இருக்கும் போதாடா வந்துட்டேன். வெறும் போட்டோ தானே வச்சுட்டு இருக்கேன். என்னவோ பெருசா சலிச்சுக்கிறிய. அனாத பையன். ராஜா, டேய் போடா. டேய், இந்த நேரத்துல கழுத்து இருக்காதடா. ஐயோ டேய், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் போடா வரேன். அப்பாடா, வாங்க உள்ள வாங்க. ஹலோ ராஜா. வாங்க. எப்படி? என்ன 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 பாக்குறீங்க? யார தேடுறீங்க? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரையோ மிரட்டி நானா? குடுக்க சத்தம் வெளியில கேட்டுச்சு. அதான் யாருக்குன்னு. யாரும் என்னது நீங்க அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்க? சத்தியமா கட்டில கடையில கூட பாருங்க, யாரும் இல்லைங்க. கட்டில் கடையில யாரும் இல்லதா? உங்க கைப்பிடியில யாரோ இருக்காங்களே, அத நான் பாக்கலாமா?
ஐயோ எப்படி காட்டுறது? நானு என்ன நம்பி காட்டுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வந்து ம். ஐயோ ம். ஐயோ பைத்தியக்காரன் தான் சிரிப்பாங்க. சாரி ராஜா, உங்களை இன்சல்ட் பண்றதுக்காக நான் ஒண்ணும் சிரிக்கல. இல்ல, நீங்களே உங்க போட்டோவை வச்சு தாப்பா படமா தப்பு பண்ண பாரு. எனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். சாரி தான் சொல்லிட்டேன்ல. சாரி ரம்யா, ஏதோ ஒரு இதுல வந்து ப்ளீஸ் மனசுல வச்சுக்காதீங்க. மனசுல வச்சுக்கிற அளவுக்கு என்னங்க நடந்துருச்சு? ஆஹா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்னங்க, இத நான் வச்சுக்கலாமா? என்ன குடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? நோ நோ நோ, நீங்க வச்சுங்க, நான் வேற ஒண்ணு வாங்கிக்கிறேன் அவ்வளவுதானே. நான் வரேன். என்னங்க உங்க போட்டோ? மோதிரம் கைமாறினாதான் ஓகேன்னு அர்த்தமா? ஒண்ணு டேய் அபிஷ், வந்து தொலைச்சிட்டியா? ஏண்டா அலையிலே? கிணத்து ஜலத்தை ஆத்து ஜலமா அடிச்சுட்டு போயிட போறது. ஓடு விடுறா அபிஷ்டோ. அந்த ஆல்பட்ட நீக்கும் கொஞ்சம் காட்டுறது. ஊரை கூட்டி வச்சு காட்டினால காட்டு வழியை தவிர உனக்கு காட்ட மாட்டேன்டா. நான் சாவகாசமா அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். டேய் சொல்லு பட்ட. வானம் பாடி காதல் கானம் பாடி அழகு மகள் மணிமொழிகள் இனிமை தரும் பாலாரோ. கண்ணே உன்னால் நான் மயங்குகிறேன். வாவா வானம் பாடி காதல் கானம் பாடி. அம்மம்மா அன்றே சிந்தித்தேன். நாளெல்லாம் உந்தன் ராகம்தான், நெஞ்செல்லாம் உந்தன் கீதம்தான். கண்ணே உன் கஞ்சாடை கஸ்தூரி மாஞ்சாடை. பெண்ணல்ல நீ இங்கே பாயின்ற நீரோடை. அருகிலே அணைக்கிட அழைக்கிறேன் அன்பே வாவா. வானம் பாடி காதல் கானம் பாடி. பாடத்தான் இந்த பாமாலை, மீட்டத்தான் இந்த பொன்வீணை. கண்ணுக்குள் பொங்கும் கங்கை நீ, கைப்பட்டால் துள்ளும் மங்கை நீ. கல்யாண வைபோகம் கச்சேரி ஊர்கோலம், உன்னோடு நான் காண உண்டாகும் சந்தோஷம். மணமகன் எனக்கொரு மணமகள்,
அன்பே வாவா வானம் பாடி காதல் வானம் பாடி அழகு மகள் மணிமொழிகள் இனிமை தரும் பாலாரோ கண்ணே உன்னால் நான் மயங்குகிறேன் வாவா வானம் பாடி காதல் கானம் பாடி ஹோ 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 ஹோ. என்னது இதெல்லாம்? பூ சுத்தினேன், பூ அள்ளி போட்டேன். இதெல்லாம் பூவா? ஐயோ, அது வந்து கனவுல பூ அள்ளி போடுறதுன்னு நினைச்சு. மெத்தையில இருக்கிற பஞ்சை எல்லாம் அள்ளி வீசிட்டீங்களாக்கும். நல்ல வேலை, செவில இருக்கிற செங்கல்ல எல்லாம் பூவா நினைக்காம விட்டீங்களே. ஐயோ. ஆல்பத்தை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேங்க. சின்ன வயசுல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ இப்ப அழகா இல்லைங்கிறீங்களா? ஐயோ, கண்ணு பட்டுருங்க. அதனாலதான் இப்ப இருக்கிற அழக நான் வாய் விட்டு சொல்லவே இல்லை. என்னங்க, இத மட்டும் எனக்கு வந்து தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸுங்க. நோ மென்ஷன். நான் வரேன். எந்திரிண்ணா, என்னமோ கோவப்பட உதட்டுக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி குவார்டர் பாட்டிலுக்கு இந்த குடு குடுக்கிறியா? மூச்சு முட்டிக்க போதுனா எந்திரிச்சு வாண்ணா, எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க. அறமுடி தலையா, எனக்கு வேலையே போச்சு. எல்லாரும் ஏளனமா பார்த்தா என்ன, கேவலமா பேசினா எனக்கு என்னடா? ஐயோ, கம்பெனி வேற அம்பேர் ஆயிடுச்சேன்னு ஒரு கம்பெனி கொடுத்தா வெக்கம் மானம் ஈனம் மூணு லெப்ட் ரைட் போட்டுட்டு போகுதுன்னா எங்கடா போகுது? எங்க போகுது? அறிவு கட்ட பேமானி. வெக்கம் போய் வெகு நாள் ஆச்சு, மானம் போய் மாசக்கணக்காச்சு, ஈனம் போய் இன்னையோட 20 நாள் ஆச்சு. இந்த மூணும் போனதுக்கு அப்புறம் முக்காடி எதுக்குன்னு முச்சந்திக்கே வந்துட்டீங்களாக்கும். வாங்கண்ண, எல்லாரும் சந்தி சிரிச்சு காரி துப்ப போகுதோ? எந்தரா சப்புன்னு இருக்குது, உரைக்கலையே. உரைக்கலையா? கடையில என்ன கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சா குடுக்கறான் உரைக்கிறதுக்கு? என்னென்ன உன்னை சொல்லி குற்றமில்லை குட்டையா, உன்னையும் சொல்லி குற்றமில்லை சொட்டையா, பாட்டில் செய்த கோலமாடா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஃபேக்டரி போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு? ஆமா, மணி 9 ஆயிடுச்சு. படுக்க இப்பதான் விட்டுதா? லேட்டா தூங்கின லேட்டா எழுந்திருக்கிற. எனக்கு என்ன ஆபீஸா காலேஜா? நத்திங். சரி, நான் வரேன். பை பை. ஓகே. ராஜா, 1 மினிட். கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நான் பாம்பே போறேன். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். எல்லாத்தையும் கவனமா பாத்துக்க. இந்தியா சில்க் ஹவுஸ்ல இருந்து கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க, அதையும் அனுப்பி வச்சிடு. நான் வர்ற வரைக்கும் பொறுப்போட எல்லாத்தையும் பாத்துக்க. ஓகே? ஓகே மேடம். நீ பொறுப்பட. தேங்க்யூ. நீ விட மாட்டேடி. உட்காரு. பார்க்காம இருக்க முடியலையேடி. சரிதான், அத சாத்தின ரூமுக்குள்ள சஸ்பென்ஸா செய்யணும்டி. எது தாப்புல இருக்கிற அசடு ஆண்டி கிட்ட உளறி கொட்டுச்சுன்னா அவர் ஒன்னும் உளர மாட்டாரு. எனக்கு தெரியாம சொல்லவும் மாட்டாரு. அவர் அப்படிப்பட்டவரும் இல்ல.